ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு யோகா சுபன் vlogல நியூ இயர்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் எபிசோட் போடுறோம். என்னென்னா ஈஸியாக சிம்பிளாக எப்படி ஃபிஷ் ஃப்ரை பண்ணலான்றதை காட்டுறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். மீன் எடுத்திருக்கேன், அதுக்கு மிளகாத்தூள், எலுமிச்சை, உப்பு, அரிசி மாவு எடுத்திருக்கேன். அது பைண்டிங் நல்லா ஒட்டணுன்றதுக்காக எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த மிளகாத்தூள், உப்பு, அரிசி மாவு, எண்ணெய் இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு அது கூட தேவையான அளவுக்கு உப்பு 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இதை ஒரு 15 மினிட்ஸ்க்கு நீங்கள் ஊற போட்டு நீங்கள் தவாவில் போட்டு எடுத்திங்கனாலே சிம்பிளாக முடிஞ்சிருங்க. ஸோ மேக்ஸிமம் 20 மினிட்ஸ் தான் உங்களுக்கு இந்த ரெசிபியே. ஸோ ஈஸியாக ஃபிஷ் ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ரசக்குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கனாலே சூப்பராக இருக்கும். ஸோ எப்படி பண்ணுறேன்றதை பார்த்துருங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப தண்ணி ஊற்றுறாதீங்க, எண்ணெய் போடுறதுனால கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிலேயே வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷாக மீன் எடுத்து அதில் நல்லா தடவி நீங்கள் தனியாக ஒரு பிளேட்டில் ஊற வச்சிடலாம். கரெக்டாக நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சா கூட போதும், அதுவே அதிகம் தான். ஸோ அது நல்லா ஊற போட்டுட்டு நீங்கள் தவா சூடு பண்ணி அதில் நீங்கள் சுட்டு எடுத்திங்கனாலே சூப்பராக டேஸ்ட்டான இன்ஸ்டண்ட்டான ஃபிஷ் ஃப்ரை சீக்கிரமாக ரெடி ஆகிடும். நீங்கள் பேச்சுலராக இருக்கீங்களா, இல்லை புதுசாக மேரேஜ் ஆன பசங்களாக இருக்கீங்களா, ஸோ ட்ரை பண்ணணுன்னு நினைக்கிறீங்களா, குக்கிங்க்கு புதுசுன்றவங்க கூட இதை டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், செம்ம எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி மசாலா போட்டிருக்கேன்னு பாருங்கள். ஒரு எட்ஜு கூட விடாமல் ஃபுல்லாக எல்லா டாப்லேயும் நீங்கள் மிக்ஸ் மேட்ச் பண்ணி எடுத்துருங்க. இது அப்படியே நான் ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது பார்க்குறேன், எந்த இடத்துலையும் பிச்சுட்டு போயிடாது, தவாவோடு ஒட்டிக்கிறது அதெல்லாம் இருக்கவே இருக்காது. அதுக்காக தான் நம்ம இதில் என்ன சேர்த்துருக்கோன்னா அரிசி மாவு சேர்த்துருக்கோம். அரிசி மாவு நல்லா பைண்டிங் ஒட்டி வரும். அந்த நம்ம எந்த பொருளை நீங்கள் அரிசி மாவில் தொட்டு நீங்கள் போட்டாலுமே கூட, பஜ்ஜியாக இருக்கட்டும், இல்லை இது போல் ஃப்ரை ஐட்டம்ஸாக இருக்கட்டும், எந்த விஷயமாக நீங்கள் ஸ்நாக்ஸ் பண்ணாலுமே உங்களுக்கு சூப்பராக வரும். எண்ணெயும் சீக்கிரமாக பிடிக்காது, கம்மியாக தான் எண்ணெய் பிடிக்கும். ஸோ இந்த தவா நல்லா சூடாகிடுச்சு. தவா சூடானதுக்கு அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் நான் இந்த மீனை போட்டிருக்கேன். இந்த மீனை போட்டு 2 நிமிஷத்தில் நான் திருப்பி எப்படி எடுத்துன்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது இருக்குது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பிகாஸ் நான் ரொம்ப ஏக்கத்தோடையும் ரொம்ப ஆர்வமாக ஆரம்பித்த ஒரு சேனல் இது. ஸோ கண்டிப்பாக எல்லோருடைய சப்போர்ட் வேணும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி முடிஞ்ச உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் திருப்பி போட்டுட்டேன். ஸோ திருப்பி போட்ட பிறகு பாருங்கள், அந்த மசாலா எல்லாமே அதோட பைண்டிங்காக கோட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு காரணமே முக்கியமாக அந்த அரிசி மாவு தான். ஸோ நம்ம அரிசி மாவு இல்லைனாலும் நீங்கள் சோள மாவு இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தாங்க ரெசிபி. நான் நெக்ஸ்ட்டு எங்ககிட்ட இருக்க 2 இதுவே ஆட் பண்ணி நான் இப்போ 5 சுட்டு எடுத்தாச்சு. ஒரு லெமன் வெங்காயத்தை வச்சு நீங்கள் முடிச்சிங்கனாலே சூப்பராக இன்ஸ்டண்ட்டாக டேஸ்ட்டாக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.